இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த அம்மா வர காஃபி குடிக்கலன்னா தூக்கம் வராதுன்னு சொல்லுமே. எல்லாரும் தூங்கி இருப்பாங்களா? நல்ல வேலை யாரும் இல்லை, தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் நடமாட்டத்தில் இல்லை. சீக்கிரமா காஃபி போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம். என்ன போனே பார்த்துட்டு இருக்க? இல்லை, யார்கிட்டயாவது பணம் கேட்கலான்னு யோசிக்கிறேன். ஆனால் ஒருத்தர் நம்பர் எடுத்து பார்க்கும்போது எனக்கே பரிதாபமாக இருக்கு. அவங்கள்ட்ட பணமே இருக்காது. இல்லைன்னா அவங்க நம்மளுக்காக கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி தருவாங்க. நம்ம தேவைக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல, அதான் யோசிக்கிறேன். கரெக்டு தான். இந்த மாதிரி நேரத்துல தான் யார் உதவி பண்ணாலும் நம்ம வாங்கிக்கலாம்னு தோணும். ஆனா அப்பவும் நம்ம கண்ட்ரோலா இருக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க முடியும். கொள்கை நல்லா தான் இருக்கு, பாப்போம். இவ யாருக்கு இந்த நேரத்துல காஃபி எடுத்து வந்துட்டு இருக்கா? ஹலோ மேடம், ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இதுங்க வேற வாசல்லே உட்காந்துருக்குதுங்களே. இந்தா வாரே மச்சான். சொல்லுங்க மச்சான். என்னது அது? இது 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 காபி மச்சான். மணி என்ன ஆகுது? இந்த நேரத்துல காஃபி எடுத்துட்டு யாருக்கு கொடுக்க போற? நான் யாருக்கு மச்சான் கொடுக்க போறேன்? எனக்கு தான் கொஞ்சம் பசியா இருந்துச்சு, அதான். பசிக்குதா? பசிக்கும் காஃபி குடிக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லையே. இல்ல, நைட் எனக்கு இந்த மாதிரி பசி வந்துருச்சுன்னா நான் காபி போட்டு குடிப்பேன் மச்சான். அதுல பசி எல்லாம் போயிடும். ஓஹோ மச்சான், உங்களுக்கு வேணா போட்டு எடுத்துட்டு வரவா? வேணாம் தாயே, வேணாம். அப்போ இந்த காஃபி நீ உனக்காக தான் போட்ட? ஆமா மச்சான், இந்தா பாருங்க. என்னமோ திருட்டு வேலை பண்ணுது. இந்தா குடிச்சிட்டேன். அடுத்த ராத்திரியில காஃபி குடிக்கிற அளவுக்கு வசதியா வளர்ந்துருக்கீங்க. ஆனா ரொம்ப வறுமையில வளர்ந்தவன் தானே சொல்லிட்டு இருந்தாங்க. ஐயோ என்ன மச்சான், எங்க கிட்ட தான் மாடு இருந்துச்சுல்ல. என்ன காப்பி தூள் ஒரு 2 ரூபாய் வருமா, அது வாங்க சரியா இருக்கும். இதுல என்ன மச்சான் வசதி வேண்டி இருக்கு? சரிங்க மச்சான், நீங்க 2 பேரும் தூங்கலையா? நம்மளதான் வாசல்ல சிசிடிவி கேமராவா மாட்டிட்டாங்களே, எப்பயும் கண்காணிச்சுட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. புரியல மச்சான். புரியும், நீ போ, நான் தூங்க லேட் ஆகும். சரிங்க மச்சான், பனி பெய்து, தூங்குங்க. வெய்ய காலத்துல பனி. ஐயோ, அம்மாக்கு போட்ட காஃபியை நான் குடிச்சிட்டேனே, என்ன பண்றதுன்னு புரியல. காலையில அம்மா என்ன பாடா படுத்த போகுது. கரெக்டா அவங்க என்ன பார்த்துட்டாங்க. ஏமாரா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? நைட்டா இவளை கடத்தி கொண்டு போய் பாகிஸ்தான் பார்டர்ல விட்டுருவோமா? நீ நடுக்கடலே கொண்டு போய் போட்டாலும் அவ திரும்ப வந்துருவா. ஏய், அது இல்லடா. வேற என்ன? நம்ம ஏன் பேங்க்ல லோன் ஏற்பாடு பண்ணக்கூடாது? நல்ல யோசனை தான், பட் ஆனா வர்றதுக்கு லேட் ஆகுமே. அது வரைக்கும் கொஞ்சம் டைம் கேட்கலாம்ல. சரி, பேசி பாப்போம். விஜய், விஜய் ஒரு காஃபி. விஜய் கண்டுக்காம போறா. கார்த்தி, நான் இங்கே தானே இருக்கேன். ஹாய். அவகிட்ட தான் காஃபி கேட்பீங்களா? ஏய், அது சும்மா ஒரு ஆக்டிங் தானே, இதுல என்ன இருக்கு? கோவப்படாத செல்லக்குட்டி. அம்மாக்கு காலையில காஃபியும் கொடுக்கல. அம்மா பசி வேற தாங்காது. என்ன பண்றது? எப்படி சாப்பிட எடுத்துட்டு போய் கொடுக்கறது? விஜய்,
விஜய் விஜய் ஆ. என்ன நீ என்ன யோசனையில இருக்க? எத்தனை வாட்டி நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். அங்க சமையல் கட்டுல போட்டது போட்டபடி இருக்கு. எப்ப நீ சமைக்க போற? நீ போய் வெங்காயம் உரிச்சு வச்சிரு, தக்காளி எல்லாம் நறுக்கி வச்சிரு, நான் வந்து காய்கறி வெட்டுறேன். ம், விஜய் ஆ, நான் சொல்றது கேக்குதா இல்லையா? ஆ, சரிங்க சித்தி. என்னாச்சு உனக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா? ஆஹா, இல்ல இல்ல இல்ல. எப்போ சுறுசுறுப்பா இருப்ப, இப்பெல்லாம் என்னாச்சு? எதுக்கு எடுத்தாலும் நின்னு நின்னு யோசிச்சுட்டே இருக்க. தலை வலிக்குது. சரி, நீ போய் முடிஞ்ச வரைக்கும் வேலையை பாரு. சரி சித்தி. எப்பவும் எக்ஸ்ட்ரா 2 ஆளுங்க சாப்பிடுற மாதிரி டிஃபன் அதிகமா பண்ணுவாங்க. இன்னைக்கு அளவா சமைச்சிருக்காங்க. என் பங்கு சப்பாத்தியை கொண்டு போய் அம்மாக்கு கொடுத்துட வேண்டியதுதான். அப்புறம் மெதுவா நாம ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். முதல்ல அம்மா சாப்பிடட்டும். விஜய், ஆ? நீயும் உட்கார்ந்து சாப்பிடுமா? இல்ல மாமா, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஹே விஜி, என்ன விஜி நீ? அப்பா தான் சொல்றாருல, எங்க கூட உட்காந்து சாப்பிட மாட்டியா? அப்படியெல்லாம் இல்ல மச்சான். சரி, அப்ப உட்காந்து சாப்பிடு. வாமா, உட்கார்ந்து சாப்பிடுமா. சரிங்க மச்சான். உட்காருமா. நீயும் சாப்பிடு பிருந்தா. ஆ, சாப்பிடு சாப்பிடு. ஆ. அம்மா இன்னைக்கு பட்னி தான் போச்சு. இங்க இருந்து தட்டும் சப்பாத்தி வைங்க. மச்சான், ஒரு தட்டு தான் வச்சேன். இல்லையே, நான் பார்த்தனே, 2 தானே இருந்துச்சு. இல்ல மச்சான், நீங்க வேற ஏதோ ஞாபகத்துல சொல்றீன்னு நினைக்கிறேன். இந்தா அந்த ஒரு தட்டு தான் நான் வச்சேன். சரி, நீ உள்ள போய் இன்னொன்னு எடுத்துட்டு வா. ஏங்க விடுங்க, அதான் என் பிளேட்ல இருக்குல்ல, ஷேர் பண்ணிக்கலாம். ம். ம், நீ போ விஜய். இந்த ஒரு வாய் ஊட்டிக்கோ. அண்ணனுக்கும் அன்னைக்கும் ரொமான்ஸ் ஆரம்பிச்சிருச்சு போலயே இல்ல? அங்க ஆரம்பிக்குது, ஆ. இங்க வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ம். என்ன நடக்க போதோ தெரியல. ஏய், நான் என்னடி பண்ண? ஏய், சொல்லிட்டு போ. ஏய். ஐயோ, இவங்க நடிக்க சொல்றாங்க. நடிச்சா இவ முறைச்சுக்கிட்டு போறா. இப்போ என்னதான் பண்றதுன்னு தெரியலையே. ஆ.